டியூப் தமிழ் வணக்கம். சவுதி அரேபியா இந்த போர்க்களத்தில் குதிக்க வேண்டிய அபாயமான நிலை ஏன் உருவானது, எப்படி உருவானது, இது தொடர்பாக துருக்கியினுடைய இரண்டாவது தலைநகர் இஸ்தான்புல்லில் இருந்து டென்மார்க்கினுடைய ஜூலன் போஸ்டன் நிருபர் எழுதிய ஆய்வு கட்டுரை வெளியாகி இருக்கின்றது. இந்த கட்டுரையில் இருக்கின்ற விடயங்கள் இன்றைய மத்திய கிழக்கு எப்படியான முடிவே தெரியாத ஓர் இருள் கிடங்கில் இறங்கிக் கொண்டிருக்கின்றது என்பதும் இந்த கருஞ்சுழி முடிவற்று போக போகின்றது என்பதையும் திட்ட தெளிவாக காட்டுகின்றது. சவுதி அரேபியாவினுடைய இளவரசர் முகமது பின் சல்மான் ஈரானுடனான போரை நடத்த வேண்டாம், இதை வெல்ல முடியாது, சிக்கல்கள் இருக்கின்றன என்று எத்தனையோ தடவைகள் அமெரிக்காவிற்கு சொல்லியும் அமெரிக்கா அதை கேட்க மறுத்துவிட்டது. கடைசியில் அமெரிக்கா அந்த போரை இனி தவிர்க்க முடியாது என்று கூறி களத்திலும் இறங்கியது. அப்பொழுது சவுதி இளவரசர் கடைசியாக டொனால்ட் ட்ரம்பிற்கு சொன்னது, ஒன்று இராணுவ ரீதியாக ஈரானினுடைய முல்லாக்களினுடைய ஆட்சியை முற்றாக முடிவுக்கு கொண்டு வர முடியுமாக இருந்தால் அதை நீங்கள் செய்யுங்கள், அது இயலாத செயல் என்றால் வீணாக குளவி கூட்டில் கல்லை எறியாதீர்கள். இரண்டாவது, சொல் பேச்சு கேட்கின்ற பழக்கம் உங்களுக்கு கிடையாது, எனவே குளவி கூட்டை கலைத்தீர்களாக இருந்தால் உடனடியாக நிறுத்தி கொண்டு பேச்சுவார்த்தை மூலம் ஈரான் கேட்பதை வழங்கி அனைத்தையும் நிறுத்தி கொள்ளுங்கள், அதற்கு மேல் செல்லாதீர்கள். மத்திய கிழக்கினால் இதை தாங்க முடியாது, தாங்குவதற்கு ஓர் எல்லை இருக்கின்றது. சவுதி உட்பட மத்திய கிழக்கு நாடுகள் எல்லாம் தாங்க முடியாத இடத்திற்கு வந்துவிட்டன என்று அமெரிக்க அதிபருக்கு எடுத்துரைத்த பொழுதிலும் அமெரிக்க அதிபரினால் போரை வெல்ல முடியவில்லை, பேச்சுவார்த்தை மூலம் தீர்வை தொடவில்லை. இந்த இரண்டிலும் அமெரிக்க அதிபரினால் வெற்றி பெற முடியவில்லை. சவுதி இளவரசரை பொறுத்தவரையில் அவர் ஒரு விடயத்தில் தெளிவாக இருந்தார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீது அவருக்கு சந்தேகம் இருந்தது. டொனால்ட் ட்ரம்ப் எந்த காரியத்தையும் சரியாக முடிக்கின்ற திறமை உடையவர் அல்ல, இந்த போரையும் அவர் கடைசியில் சொதப்பி முடித்து விடுவார், சரியான வழியில் அவரால் சென்று இறுதி வெற்றியை பெற முடியுமா என்கின்ற சந்தேகம் சவுதி இளவரசருக்கு இருந்தது. இவ்வளவு சந்தேகத்தின் இடையில் சவுதி மீதான முற்றுகை என்று ஈரான் அறிவித்து சவுதி மன்னர் குடும்பத்திற்கு பேரிடியாக ஓர் இடியை இறக்கினார்கள். செங்கடல் வழியாக செல்லுகின்ற ஆயில் கப்பல்கள் மீது ஹவுதியினுடைய தாக்குதல் நடைபெறும். அத்தோடு அந்த இடத்தில் ஹவுதி ஆயுததாரிகள் புதிதாக வரி விதிப்பதற்கான முடிவிற்கு வந்திருக்கின்றார்கள் என்றும் ஹவுதி ஆயுததாரிகள் அறிவித்திருக்கின்றார்கள். இது சவுதிக்கு விழுந்திருக்கின்ற பேரிடியாகும். சவுதியினுடைய பைப் லைன் செங்கடல் வந்து பப்பல் மெண்டீப் துறைமுகத்தை தாண்டித்தான் வெளியே செல்லுகின்றது. ஹோர்முஸ் நீரிணையும் முடக்கம், அதுபோல பப்பல் மெண்டீஸும் முடக்கம் என்றால் சவுதி அரேபியாவினுடைய ஆயில் வெளியே செல்வதற்கான இரண்டு வழிகளுமே அடைக்கப்பட்ட சூழல் உருவாகி விட்டது. இதன் பின்னர் ஓடிக்கொண்டிருந்த ஒரு நாய் அதற்கு மேல் ஓட முடியாமல் ஒரு சுவர் வந்தால் திரும்பி தாக்க வரும் என்கின்ற காட்சி போல சவுதி அரேபியா ஓட முடியாத சுவர் வந்து அந்த சுவருடன் முட்டி திரும்ப வேண்டிய சூழல் வந்தது. சவுதி அரேபியா போர்க்களத்தில் குதிக்க வேண்டிய சூழலை ஏற்படுத்தியது. எனவே சவுதி அரேபியாவினுடைய தாக்குதல் அமெரிக்காவுடன் இணைந்து ஈராக்கில் இருக்கின்ற ஈரானினுடைய ஆதரவு பெற்ற ஆயுத குழுக்கள் மீது நடைபெற்று 20 பேர் கொல்லப்பட்ட சம்பவத்தின் பின்னர் சவுதி அரேபியா இந்த போரில் இருந்து வெளியே வர முடியாமல் இப்பொழுது களத்திற்கே வர வேண்டிய சூழல் ஏற்பட்டு விட்டது. சவுதி அரேபியா களத்தில் வந்திருப்பதனால் சவுதி அரேபியாவை பொறுத்தவரையில் இரு பெரும் அச்சங்களில் இருக்கின்றது. முதலாவது, சவுதியினுடைய மிகப்பெரிய ஆயில் சுத்திகரிப்பு நிலையங்கள் எல்லாம் ஈரானினுடைய ஏவுகணைகளினுடைய தாக்குதல் எல்லைக்குள் தான் இருக்கின்றன. அதுபோல சவுதியினுடைய மிக பிரமாண்டமான கடல் நீரை நன்னீராக மாற்றுகின்ற திட்டங்கள் எல்லாம் ஈரானினுடைய எல்லைக்குள் தான் இருக்கின்றன. இவற்றை எல்லாம் அவர்கள் உடைத்து தகர்ப்பார்களாக இருந்தால் அவற்றை தடுக்க முடியாமல் போய்விடும், சவுதி அரேபியாவிற்கு பேரழிவு வரும் என்று சவுதி அரேபியா பெரும் கவலை கொண்டிருந்தது. ஆனால் இப்பொழுது வேறு வழி இல்லாமல் தன்னை காப்பதற்காக அமெரிக்காவுடன் இணைந்திருக்கின்றது. அமெரிக்காவிடமிருந்து பெருந்தொகையான ஆயுதங்களை சவுதி அரேபியா இறக்கிவிட்டது. இவைகளெல்லாம் சவுதியினுடைய ராணுவ முகாமில் சவுதி ஒரு வீராதி வீரன் என்பது போல காட்சிக்காகவே வைக்கப்பட்டிருந்தன. இவற்றை வைத்து சவுதியினால் போரொன்றை நடத்த முடியாது என்று அமெரிக்கா சந்தேகப்பட்டது. அப்படியல்ல,
இந்த ஆயுதங்களை சவுதியினுடைய வீரர்கள் சரியாக கையாண்டு தாக்குதல்களை நடத்துவார்கள் என்பதை அமெரிக்காவிற்கு காட்டுவதற்காக சவுதி அரேபியா சாதாரண ஆயுதங்களுடன் இருப்பவர்களை நோக்கி தன்னுடைய தாக்குதலை நடத்தி முதல் கட்ட பயிற்சியை எடுத்திருக்கின்றது. அடுத்த கட்டத்திற்கு சவுதி அரேபியா செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கின்றது. அதேவேளை சவுதி அரேபியா மட்டுமா தாக்குகின்றது என்றால் இல்லை, அரபு எமிரேட்ஸ், பஹ்ரைன் போன்ற நாடுகள் எல்லாம் ஈரானினுடைய தாக்குதல் தங்களுடைய நாட்டில் நடைபெறுகின்ற பொழுது பதிலடியாக ஈரான் மீது அவர்களும் தாக்குதலை நடத்தி கொண்டுதான் இருக்கின்றார்கள். இந்த தாக்குதல்கள் ஈரான் நடத்துகின்ற தாக்குதல்களை போல பெரிய தாக்குதல்களாக இல்லை, சிறிய அளவில் ஈரானை பகைக்காமல் இருப்பதற்காக நாங்களும் கோபமாகத்தான் இருக்கின்றோம் என்பதை காட்டுவதற்காக இந்த தாக்குதல்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே மத்திய கிழக்கில் ஒரு போர் என்பது நடைபெற்று கொண்டுதான் இருக்கின்றது. சவுதி அரேபியா இறங்குவதனால் இந்த பிரச்சனை தீர்ந்து விடுமா என்றால் நிச்சயமாக தீர்ந்துவிட முடியாது. ஏனென்றால் சவுதி அரேபியா போதிய பலம் பெற்றது அல்ல. அமெரிக்கா, இஸ்ரேல் இணைந்து பெரும் தாக்குதல்களை நடத்தியும் எதுவும் செய்ய முடியவில்லை. இதற்குள் சவுதியும் இணைவதனால் பெரிய ஒரு மாற்றத்தை இந்த போரில் ஏற்படுத்த முடியாது என்பது ஈரானுக்கு தெரியும். எனவே இப்பொழுது நடைபெறுகின்ற இந்த போர் இந்த மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கின்ற அமெரிக்க முகாம்களை குறிவைத்து நடப்பது ஒரு விடயம். இனி அந்த நாட்டு இராணுவத்தையே குறிவைத்து தாக்குதல்களை நடத்த போகின்றார்கள் என்பது இரண்டாவது விடயம். எனவே மத்திய கிழக்கு போர்க்களத்தில் இவர்கள் அனைவரும் இறங்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. இந்த போர்க்களமானது மிகப்பெரிய அளவில் பறந்துபட்டு செல்ல போகின்றது என்று அந்த ஆய்வு தெரிவிக்கின்றது. சவுதி அரேபியா மிகப்பெரிய நெருக்கடியை இந்த போர்க்களத்தில் சந்திக்க போவதாகவும் அது கூறுகின்றது. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து கீசே துரை. வணக்கம் உறவுகளே.